எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மேன்மைக்கும் பாத்திரரான என் அன்பின் தாப்பனே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, மறுபடியும் ஒரு புதிய நாளை கிருபையாய் கூட்டி கொடுத்தீர். புதிய காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாள் உடைய வார்த்தை ஆண்டவரே பொய் சொல்லுவதில்லை. மெய்யாலுமே உடைய கிருபைகள் புதியவைகள் ஆண்டவரே, நாள்தோறும் புதியவைகள். உடைய கிருபைகளை தேடுகிற ஒருவருக்கும் ஆண்டவரே நீர் கொடாமல் விடுகிறவர் அல்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன். உடைய புதிய கிருபைகள் புதிய பாதைகளையும் புதிய வழிகளையும் புதிய நோக்கங்களையும் புதிய திட்டங்களையும் புதிய நன்மைகளையும் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய புதிய கிருபைகள் ஒரு புதிய திருப்பத்துக்குள்ளாக கொண்டு போகிற மகத்துவமான காரியமாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேன் சொல்லுகிறது. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, ஒருவேளை வெட்கப்பட்டு போவார்களானால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மையற்றது என்று சொல்லலாம். ஆனால் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருவரும் வெட்க போட்டு போனதுமில்லை. ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிய ஒரு கிருபையின் தேவன் ஆண்டவரே, அடியனுக்கு பாராட்டியிருக்கிற இந்த தயவுகளெல்லாம் நான் எண்ணி பார்த்து நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை போற்றுகிறேன், உங்களை நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு எவ்வளோ துதி செலுத்தினாலும் அது போதாது. என் இருதயம் முழுவதுமாக துதியினால் நிரம்பி இருக்கட்டும், ஸ்தோத்திரத்தினால் நிரம்பி இருக்கட்டும். என்னுடைய உள்ளம் ஆண்டவரே துதியினால் பொங்கி வழியட்டும். அவ்வளவு அதிகமான கிருபைகள், அதிகமான நன்மைகள் தகுதியற்ற எனக்கு நீங்கள் பாராட்டியிருக்கிற விதமான காரியங்களை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, இந்த உலகத்தில் இதைவிட மேன்மையான ஸ்லாக்கியம் என்னவாக இருக்கக்கூடும்? ஆண்டவரை அறிந்தவரை சார்ந்து வாழுகிற இந்த ஸ்லாக்கியத்தை விட மேன்மையான ஸ்லாக்கியம் என்பது இந்த உலகத்தில் உண்டோ? இல்லை ஆண்டவரே. வானத்தையும் பூமியை படைத்த தேவன் என் சகாயராக இருக்கிறீர், என் பட்சத்தில் இருக்கிறீர், எனக்கு துணை செய்கிறீர், என்னை பாதுகாக்கிறீர், வழிநடத்துகிறீர், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தாங்குவேன் என்று சொல்கிறீர். ஆண்டவரே, ஒரு தகப்பன் தாங்குவதைப் போல, ஒரு தகப்பன் சிறு பிள்ளையை தாங்குவது போல தாங்குகிறீர், சுமக்கிறீர் என்று சொல்கிறீர். ஆண்டவரே, இது உண்மையாலுமே அளவுக்கு அதிகமான ஒரு ஆசீர்வாதம், கிருபை. நீர் சுமக்கிற தேவன் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை சுமக்கிறீர், தப்பு வைப்பேன்னு சொல்லுகிறீர். சோதனை காலத்தில் நீர் எங்களை சோதனையில் விட்டுவிடுகிறவர் அல்ல. சோதனையை தாங்கத்தக்கதாக அதுக்கு தப்பிக்கொள்ள முடியாத போக்கை உண்டாக்குகிற தேவன் ஆண்டவரே, நீர் எவ்வளோ உன்னதமானவர், எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, மிகப்பெரிய காரியங்களை செய்தனால் ஸ்தோத்திரம், உன்னதமான காரியங்களை நடப்பித்தனால் ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு எவ்வளோ பெரிய கிருபை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அறிவிப்பேன் சொல்லுகிறேன். எனக்கு ஒட்டாத பெரிய காரியங்கள், உயரமான காரியங்கள், மேலான காரியங்கள், சிறப்பான காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எட்டாவது உயரமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்ன ஆண்டவரை நீர் மாறுகிறவர் அல்ல. தேவா, உம்முடைய கிருபை அடியனுக்கு எவ்வளோ பெரிய தயவை கொடுத்து நன்மையை கொடுத்து ஆண்டவரே, என்னை இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிறேன். அந்த வழியில் நடத்துகிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் வழிவிலையே போகக்கூடியவன், திசை மாறக்கூடியவன். ஆனால் ஆண்டவரே, நீர் வழி நடத்துகிறீர். இந்நாள் மட்டும் நீர் வழிநடத்தி இருக்கிறீர், என்னுடைய கரம்பட்டி வழிநடத்தி இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. வழிவிலையே போகக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது உண்மையாலுமே மிகப்பெரிய கிருபை. தேவா, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் தாப்பனே. இதுவே வழியில் நடவுங்கள் என்று சொல்லுகிற அந்த சத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் எனக்கு ஆண்டவரை கேட்கட்டும். அது தெய்வீக சத்தம், தெய்வீக வார்த்தை என்னில் துணிக்கட்டும். ஒரு நாளும் வழிவிலகி போகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். தேவா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை மட்டுமாக நீர் வழிவிலகாதபடிக்கு காத்து கொண்டீர். வழிவிலகக்கூடிய ஒரு தன்மையுள்ளவன் என்னை ஆண்டவரே நீர் வழிவிலகாதபடிக்கு காத்து கொண்டீர். ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, உங்களை துதித்து போற்றுகிறேன். இரக்கங்களின் ஆண்டவரே, உங்களை துதித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு உங்களை துதிக்கிறேன். கர்த்தாவே, என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பாவியாக மேல் கிருபையாயிரும், பாவியாக மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே.
உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆயத்தப்படுத்தின காரியங்களை கண் கண்டதுமில்லை, காது கேட்டதுமில்லை. தேவனே, பொல்லாங்கனுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். பொல்லாங்கனுக்கு விலைக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவாக பொல்லாங்கன் விழிப்புள்ளவனாக இருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற நம்முடைய எல்லா பயங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லுகிறேன். எல்லா ஆண்டவரே காரியங்களுக்கும் நீர் ஆண்டவரை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். தீமை அணுகாது என்று சொன்ன ஆண்டவர் ஸ்தோத்திரம். அருமை தாப்பனே, நீர் இரக்கமாயிரும். என்னுடைய ஆத்மாவில் பலன் தாரும். ஆண்டவரே, புதிய பலனை கொடுத்து வழிநடத்துகிறவர், உமைக்கென்று நான் சாட்சியாய் வாழும்படியாக உமைக்கென்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை ஆண்டவரை நான் கனப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த ஏழை பாவிக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான இந்த உணர்வுகளுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்மைக்குள்ளாய் என்னை காத்துக்கொள்ளும். தேவனே, தேவனே, நான் நாள்தோறும் சிறுக வேண்டும். நாள்தோறும் சிறுகிக்கொண்டே இருக்க வேண்டும். நாள்தோறும் என்னுடைய வாழ்க்கையான சிறுத்து போகட்டும். நீர் உயரும் ஆண்டவரே, நீர் உயர்ந்தருளும். நீர் மேன்மைக்குரியவர், கனத்துக்குரியவர். கர்த்தாவே, உம்முடைய அன்பை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர், நான் கீழானவன். ஆனால் என்னை மீட்கும்படியாக நீர் கீழானீர் ஆண்டவரே. அடிமையின் ரூபம் எடுத்தீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரியவன அன்புக்காய் ஸ்தோத்திரம். அருமை தாப்பனை, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படுத்தும் தேவா. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. உமக்கு உகந்த பாத்திரமாய் நான் காணப்பட வேண்டும். ஏற்றொரு பாத்திரமாய் உம்முடைய கரத்தில் காணப்பட வேண்டும். அது எனக்கு தேவை ஆண்டவரே. என்னுடைய சுயவழி எடுத்து போடும். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் சொல்ல இருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்று நிலைத்திருப்பான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். He abideth forever. கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். என்னுடைய சித்தம் ஒழிந்து போகட்டும். என்னுடைய விருப்பம் ஒழிந்து போகட்டும். என்னுடைய எல்லா விதமான காரியங்கள் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றக்கூடிய கிருபையை தாரும். He that doeth the will of God abideth forever. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவா, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ துதித்தாலும் போதாது. நீர் அவ்வளோ பெரிய கனத்துக்குரியவர், அவ்வளோ பெரிய மேன்மைக்குரியவர் ஆண்டவரே. இந்த ஏழை பாவியை ஆண்டவரே நீர் மீட்ட இந்த கிருபைக்காகவே துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அருமை பிதாவே, எவ்வளவாக தாப்பனே, தேவ தூதர்கள்மை துதிக்கிற அந்த துதியெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஆண்டவரே, அதே ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய நாமத்தை துதிக்கும்படியான ஒரு கூட்டத்தை எழுப்பும்படியாக அதை நீர் வாஞ்சித்தீர், அதை நீர் வாஞ்சிக்கிறீர். துதித்தல் இன்பமானது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, பாவிகளின் வாழ்க்கை, பாவிகளின் வாயில் மீட்கும்படியான இந்த ரட்சிப்பினுடைய கீதத்தை பாடும்படியாக நீர் ஆண்டவரே உன்னதமான கிருபையை கொண்டு, ஞானத்தை கொண்டு எவ்வளவு அழகாக நேர்த்தியாக சகலத்தையும் ஆண்டவரே செய்து முடித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். என்னை தாழ்த்தி வருகிறேன் ஆண்டவரே. தேவா, இவ்வளோ மகத்துவமானவன். நான் எம்மாத்திரம் கர்த்தாவே, நான் எம்மாத்திரம். நான் ஒரு நாளும் ஆண்டவரே என்னுடைய நிலையை மறந்து விடக்கூடாது. பொழுதியான சேற்று என்னை தூக்கெடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, நான் ஒரு சேற்றில் கிடந்த ஒரு புழுதானே. சேற்றில் சகதியில் அழிந்து கொண்டிருந்த, மாட்டிக்கொண்டிருந்த ஒரு ஆண்டவரே பிராணிதான். ஏன்னா நான் ஒரு மனிதன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. தேவா, ஸ்தோத்திரம். நீர் என்னை தூக்கி எடுக்காமல் இருப்பீரானால், ஒருவேளை அந்த நேரத்தில் இந்த ஒளியான சேற்று என்னை தூக்கி எடுக்காமல் இருப்பீரானால் ஆண்டவரே, நான் என்னவாயிருப்பேன்? என்னுடைய வாழ்க்கை பாவத்தினால் அழிந்திருக்கும். ஆண்டவரே, இவ்வளோ ஒரு பெரிய பயங்கரத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்த அந்த அன்பை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தேவா, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை அதிகமாக துதித்து போற்றுகிறேன். கர்த்தாவே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். கர்த்தாவே, எனக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவர். எனக்கு நீங்கள் தயவு செய்தரலாம் ஆண்டவரே. 4 தினத்தை விட ஆண்டவரே, இன்றைக்கு கொல்லிமலை போக இருக்க முடியாத அந்த காரியத்தில் ஆவியானவரே உம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன்.
உம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகத்தின் ஆண்டவரே பிரசன்னத்தை தாரும், பாதுகாப்பை தாரும். அந்த இடத்தை செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் பசுத்த ஆவியானவரே உம்முடைய முழுமையான ஆளுகைக்காக ஜெபிக்கிறேன். பசுத்த ஆவியானவரே உம்முடைய முழுமையான ஆளுகைக்காக கெஞ்சி வருகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்தும். குமாரன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காட்டும். மனிதனுடைய காரியம் அல்ல, மனிதனுடைய ஞானம் அல்ல, மனிதனுடைய பலம் அல்ல, மனிதனுடைய எந்த ஒரு காரியமும் அல்ல. இது தேவனால் உண்டானது, இது கர்த்தரால் உண்டானது, கர்த்தருடைய மகிமையினால் உண்டானது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடையான சேற்றிருந்து கண்மலையின் மேல் தூக்கி நிறுத்துகிறீரே தேவா, ஸ்தோத்திரம். பாவம் என்னை அழித்திருக்கும், பாவம் என்னை நிர்கதியாக மாற்றி என்னை ஆண்டவரை நிர்மலமாக்கி இருக்கும். என்னை இன்றைக்கு ஆண்டவரே கிருபையினால் மீட்கப்பட்ட ஒரு பாவியாக, கிருபையினால் மீட்கப்பட்ட ஒரு பாவியாக என்னை காத்து வழிநடத்துகிற இந்த அன்பை நான் என்னை பார்க்கும் பொழுது தேவா உமக்கு ஸ்தோத்திரம். நீ துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை சுற்றி எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவா இறங்கும், கிருபை தேவனே இறங்கும் ஆண்டவரே. இவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, நம்முடைய வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே உன்னை போல கருணை நேசி, முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நேசிப்பது ஆண்டவரே கர்த்தாவே நீர் வேதத்தில் சொல்லியிருக்கிற இந்த பிரதானமான கட்டளை. அதே வண்ணமாக கர்த்தாவே இரக்கமுள்ள ஆண்டவரே, நான் மனிதர்களை என்னை போல கருணை நேசிக்க உதவி செய்யும். ஆண்டவரே இந்த வார்த்தையின் அளவுகளில் நீ உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை இல்லாமல், தேவனுடைய இரக்கம் இல்லாமல், தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் என்னால் செய்ய முடியாது. ஆண்டவரே ஒரு பாவியை நேசிக்கிற அந்த நேசம் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. நிம்மதியை ஊற்று. பாவியை நேசிக்கிற அந்த நேசம் ஆண்டவரே, பாவியில் அன்பு கூர்ந்த அந்த நேசம் உம்மிடத்திலிருந்து வருகிற ஒன்று எனக்கு தாரும். அழிந்து போகிற எத்தனையோ மக்களை நான் நோக்கி பார்க்கும் பொழுது தேவா என்னுடைய உள்ளம் முருகட்டும், என்னுடைய உள்ளம் முருகட்டும், என்னுடைய உள்ளம் உடைபடட்டும். ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களின் நிலை எவ்வளோ பயங்கரமானது. அவள் மறிப்பார்களானால் எங்கே போவார்கள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மீட்பில்லை, ரட்சிப்பில்லை, மறுபிறப்பில்லை. இயேசுவை அறிந்த வாழ்க்கையில் இயேசுவே இருளின் காரியங்களினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையை எண்ணி பார்க்கும் பொழுது தேவனே இருளிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வாரும். Bring them out, Lord, bring them out. தேவனே இன்னும் இருளில் மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வெளியே கொண்டு வாரும். இருளின் வாழ்க்கை கொடூரமானது. கர்த்தாவே கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை என்பது அடுத்தது என்ன நடக்குன்னே தெரியாது. என்ன ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இருளில் தடவி தெரிகிறான் என்று சொல்லப்படுவதை பார்க்கும்போது தேவா ஆத்துமாக்களுக்காக உள்ள முருக எனக்கு கிருபை தாரும். ஆத்துமாக்களுக்காக மனம் உடைந்து ஜெபிக்க கிருபை தாரும். கண்ணீர் உள்ள ஜெபத்தை தாரும். பவுலை போல கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்வதை பார்க்கும்பொழுது தேவனே இந்த கற்ப வேதனைப்படுகிற கிருபையை தாரும். ஐயோ இந்த ஆத்துமாவனுடைய நிலையை எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு பயங்கரமானது, எவ்வளோ ஒரு பயங்கரமானது. ஆண்டவரே இயேசுவை அறியாமல் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரு ஆத்துமா மரிக்குமானால் அந்த நிலை எவ்வளவு பயங்கரமானது. ஆவியானவரே, ஆவியானவரே, எண்ணி பார்க்கவும் கூடாத காரியம். நீ பொய் சொல்லுகிறவர் அல்ல, நீ பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. தேவனே, தேவனே, ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும், ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும், இந்த ஆத்துமாவை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். ஆவியானவரே, இவர்கள் ஆண்டவரே இந்த ஆத்துமாவை அறியாமல் மரித்து விடுமானார் தேவனே, தேவனே, என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும். மீட்பின் நம்பிக்கை என்பதே இல்லையே. மீட்பின் நம்பிக்கை என்பது ஒரு எம்மியம் கூட கிடையாது. நித்தியமாய் தேவனை விட்டு பிரிந்த ஒரு நிலையில் வாழ்கிற வாழ்க்கையினுடைய கொடூரத்தை என்னால் கிரகிக்க முடியல ஆண்டவரே, என்னால் கிரகிக்க முடியவில்லை. நோ எண்ட் டு தட். ஆண்டவரே நான் அப்பொழுது எப்படி ஜெபிக்கணும்? ஓ லார்ட், லைஃப் அண்ட் டெத், ஜீவனா மரணமா என்ன ஆத்துமாக்களுக்கான ஜெபிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே ரட்சியும், 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 பிள்ளைகளை ரட்சியும்.
சாத்தான் எந்த இடத்துல எந்த விதத்தில் ஆண்டவரே அவன் சேலஞ்ச் பண்ண பார்க்குறான். இல்லை, பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே, பாதுகாப்பை தாரும், பாதுகாப்பை தாரும், கொண்டு வாரும், கொண்டு வாரும், கொண்டு வாரும். உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு எதுவாக காரியங்கள் காணப்படட்டும். உம்முடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இல்லை இல்லை, என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே ஒழிய தூஷிக்கப்படக்கூடாது. என் வாழ்க்கையின் மூலமாக, என் வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஒரு மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. என்னை மறைத்தருளும், என்னை மறைத்தருளும். இந்த காரியத்தில் உம்முடைய அனுக்கிரகம் இருக்கட்டும், இந்த காரியத்தில் எல்லாம் உம்முடைய அனுக்கிரகம் இருக்கட்டும் ஆண்டவரே. இவைகள் கூட உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் தேவா, உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காரியத்தை நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும், இந்த காரியத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த காரியத்தை கூட உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். அது எப்படி செய்வது, என்ன செய்வது எனக்கு தெரியாது. ஆனாலும் நீர் நீதிபதி, நீர் ஆண்டவரே நியாயாதிபதி. கர்த்தாவே, இறங்கும் வழிநடத்தும், ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய தூதருடைய காவலம் இடத்தில் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படணும். இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் முற்றும் அடைபடத்தக்கதாக, அடைக்கப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். எவ்விதமாக செய்வீரோ எனக்கு தெரியாது, எவ்விதமாக நடப்பிப்பேர் எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும், மனுஷனால் கூடாது, அந்த தேவனால் கூடும். கர்த்தாவே, உம்மாலே கூடும். உடைய பாதுகாப்பை தாரும். இந்த ஆத்துமாக்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சித்துக்கொள்ளும், ரட்சித்துக்கொள்ளும். சாத்தான் எந்த இடத்துல எவ்விதமாக அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். கர்ஜிக்கிற சிங்கம் போல ஏவனை விழுங்கலாமே என்று சுற்றி தெரிகிறான். அவனுடைய எல்லா உபாயங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் தேவனே. தேவனே, கிருபையின் தேவனே, அவனுடைய எல்லா உபாயங்களுக்கு நீ விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அவன் நிர்மூலமாகட்டும், அவன் நிர்மூலமாக்கப்படட்டும், அவனுடைய திட்டங்கள் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. இறங்கும், இறங்கும். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தவறான உபதேசங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிற கொடூரமான இந்த காரியத்தை கண்ணோக்கி பாரும். ஊழியர்கள் ஆண்டவரே அறிந்தோ அறியாமலோ சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல், ஐயோ ஆண்டவரே, கட்டு கதைகளை போதிக்கிற இந்த மக்களை ஆண்டவரே கிருபையாக இறங்கி நீர் சந்தித்து விழுக்க இறங்கும், இறங்கும். மன்னியும், மன்னியும், மன்னியும் ஆண்டவரே. கிருபையாய் மன்னித்து இறங்கும். அவ்விதமான மக்கள் மத்தியிலிருந்து எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. நீர் எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. அவர்களை மீட்டுக்கொள்ளும், மீட்டுக்கொள்ளும், விடுதலையாக்கும் கர்த்தாவே. உடைய சத்திய வெளிச்சத்தினால் அவருடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய முடிவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு கொடூரமான காரியம், எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம், எவ்வளோ ஆண்டவரே கர்த்தாவே கொடுமையான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவா, நீர் மீட்டுக்கொள்ளணும், மீட்டுக்கொள்ளணும், மீட்டுக்கொள்ளணும். ஆத்துமாக்களை விடுதலையாக்கணும். நம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று, நம்முடைய ராஜ்யத்தினுடைய ஆண்டவரே காரியத்துக்கென்று ஆத்துமாக்களை மீட்டு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மாலே கூடும், உம்மாலே கூடும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, பிதாவே, உம்முடைய நித்தியமான திட்டத்தின்படியாக சகலத்தையும் அருமையாய் செய்கிறீர் ஆண்டவரே. அருமையாய் நீ செய்கிறீர் தாப்பனே. ஒரு இம்மையும் பிசகாதபடிக்கு செய்கிறீர். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, இந்த அன்பு ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவு ஆண்டவரே உன்னதமானது. ஒரு பாவியை நேசிக்கிற அன்பு, என்னை போன்ற ஒரு ஆண்டவரே பாவியை நேசித்த அன்பு, நேசிக்கிற அன்பு, நேசிக்கும் அன்பு. கர்த்தாவே, கர்த்தாவே, என்னை தாழ்த்துகிறேன். எப்படி நான் உம்மை துதிப்பது என்பது எனக்கு தெரியல, எப்படி என்னை வெறுமையாக்குவது என்பது எனக்கு தெரியல, எப்படி என்னை தாழ்த்துவது என்பது எனக்கு தெரியல. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம் மாத்திரமே காணப்படட்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை நோக்கி பாரும். ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம் ஆண்டவரே. தங்களை தவறாக ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தாவே தேவனே உட்படுத்துகிற காரியத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். வேற்றுமையான காரியங்களை தார்த்து போடும். கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை ஆண்டவரே ஆத்துமாக்களை அழித்து கொண்டிருக்கிறதே, ஆத்துமாக்களை அழித்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே கர்த்தாவே. பனாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, பனாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. எல்லா தீமைக்கும் ஆண்டவரே தங்களை உட்படுத்தி கொள்ள முடியாத அந்த ஆசையினால் கவப்பட்ட எத்தனையோ மக்கள் தங்களுடைய ஆத்துமாவை வீணாக்குகிறார்களே. மாயை பின்பற்றி, மாயை பின்பற்றி, மாயை பின்பற்றி கிருபையை போக்கடித்தார்களே, கிருபையை போக்கடித்தார்களே. என் ஜனங்களோ
வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். தேவனே இந்த மக்களுக்காக பரிதபிக்கிற இருதயத்தை தாரும். தேவனே இந்த மக்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே மீட்பில்லாமல் அவருடைய வாழ்க்கையில தேவன் இல்லாமல் மறிக்கிற மரணத்துக்கு விட்டு கொடாதிரும். தேவா நீர் ஆத்துமாக்களை இழுத்துக்கொள்ளும். பிதாவானவர் ஒரு ஆத்மாவை இழுத்துக்கொள்ளாவிட்டால், பிதாவே 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 நீர் ஒரு ஆத்மாவை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு சொன்னது எவ்வளவு உண்மை ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு ஆத்மா இவ்வளோ ஒரு பயங்கரமான அந்தகாரத்தில் இருக்கிறது எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே இவர்களை மீட்டுக்கொள்ளும். இந்த சபையை கண்ணோக்கி பாரும், சபையை கண்ணோக்கி பாரும். தேவனே தேவனே இறங்கும் இறங்கும், கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே நேர் கிருபையாக கண்ணோக்கி பாரும். தேவனே இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போக விடாதிரும். இந்த ஆத்துமாக்கள் இவ்வளோ சத்தியத்தை கேட்டோம், தன்னுடைய வாழ்க்கையில் வீணராய் போயிட வேண்டாம். ஆண்டவரே எருசலேமே எருசலேமே இன்றைக்காகலும் உனக்கு அடுத்த உனக்கு சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை அறிந்திருந்தால் நான் நலமாக இருக்கும். அவைகளின் கண்களுக்கு தூரமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவனே ஆண்டவரே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கணுமாக நானோ கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனமில்லை. இயேசுவே இயேசுவே பிதாவே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்கிறேன். ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எந்த ஒரு மனையும் ஆண்டவரை மாற்ற உமாலே கூடும். கல்லான இருதயத்தை உடைக்கிறவரே கல்லான இருதயத்தை உடைக்கிறவரே கல்லான இருதயத்தை சுக்குநூறாக உடையும் உடையும் உடையும். புதிய இருதயத்தை தாரும், புதிய இருதயத்தை தாரும். புதிய ஆவியை தந்து உடைய கட்டளை நடக்க பண்ணுகிற இந்த காரியத்தை நடப்பியும். தேவனே இந்த சபையில் ஆத்துமாக்களை கொண்டு வாரும், ஆத்துமாக்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே என் பாவத்தை குறித்த நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வருகிற உடைய மகத்துவமான செயலுக்காய் ஸ்தோத்திரம். தேவாவியானவரை கொண்டோ அங்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உதாவியினாலே ஆகும் என்று சொல்லிருக்கிறபடியால் ஆண்டவரே அழிந்து போகிற நாட்டு மக்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாட்டு மக்களை விட்டு விடாதிரும். தேவா நீர் இறங்கும். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே 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 உம்மை முழு இதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு முழு அன்புகோறு முழு மனதோடு அன்புகோர ஆண்டவரே என்னை போல பிறனை நேசிக்க, என்னை போல பிறனை நேசிக்க எனக்கு கிருபை தாரும் கிருபை தாரும். இவ்வளோ ஆண்டவரே காரியங்களில் கசப்பான உணர்வுகள் தேவனே மனிதனுடைய நம்பிக்கையின்மை ஆண்டவரே மனிதனுடைய நம்பிக்கையின்மை துரோகம் எத்தனையோ காரியங்களை எண்ணி பார்க்கும் பொழுது கர்த்தாவே கர்த்தாவே இயற்கையான ஒரு மனிதன் ஆண்டவரே ரட்சிக்க ஆண்டவரே கர்த்தாவே எதுவாக ஆண்டவரே தன்னுடைய இதயத்தை தாழ்த்தி தேவனே தேவனே மன்னிக்க முடிவதில்லை. ஆனாலும் மாலை கூடும் ஆண்டவரே மாலை கூடும் தேவனால் கூடாது ஆனாலும் மால் கூடும் என்று சொன்ன ஆண்டவரே ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக உடைய கரத்தை நீட்டும், உடைய கரத்தை நீட்டும். ரட்சிக்கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போகல சொல்லியிருக்கிறேன். ரட்சிக்கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போகவில்லை. மிகாலுமே நீ போய் சொல்லுகிறவரல்ல. உடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆவியானவரே ஆவியானவரே உடைய கரம் நீட்டப்பட்டிருக்க ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே நீர் ஆத்துமாக்களை ஆண்டவரே ரட்சியும் ரட்சியும் ரட்சியும். கிருபையின் ஆண்டவரே ஆத்துமாக்களை நேசிக்க உதவி செய்யும். ஐயோ என்ன ஒரு பயங்கரமான நிலை. ஒருவேளை ஆண்டவரே அந்த ஆத்துமா என்னுடைய நிலையை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தேவனே தேவனே ஆண்டவரே ஒருவேளை நான் அந்த ஆத்துமாவாக இருப்பேனானால் நான் அந்த ஆத்துமாவாக இருப்பேனானால் இவ்வளோ ஒரு கொடூரமானது. தேவனே என்னை போல ஆண்டவரே நான் எவ்வளவாக நேசிக்கிறேன், எவ்வளவாக என்னுடைய காரியங்களை ஆண்டவரே கர்த்தாவே நான் செய்கிறேன். ஆனால் என்னை போல ஆண்டவரே மற்றவர்களை நேசிக்கிற அந்த கிருபையை தாரும், அன்பை தாரும், அன்பை தாரும், அன்பை தாரும், அன்பை தாரும். ஆவியானவரே எனக்கு அன்பை தாரும். ஆண்டவரே ஒரு பாவி மனம் தரும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் பரலோகத்தினுடைய சந்தோஷத்தை ஆண்டவரே கர்த்தாவே காணத்தக்கதாக பாவிகளின் நேசனே பாவிகளை ரட்சித்துக்கொள்ளும், இழுத்துக்கொள்ளும், மீட்டுக்கொள்ளும், விடுதலையாக்கும். தேவனே ஒரு ஆத்துமா மனம் திரும்பாமல் போனால், ஒரு ஆத்துமா ஆண்டவரே தேவனிடத்தில் ஒப்புக்கொடாமல் போனால் அவருடைய அதிபயங்கரத்தை நீ பார்க்கும் பொழுது தேவா நீர் கிருபையாயிரும் ஆண்டவரே, நீர் இரக்கமாயிரும் தாப்பனே.
தேவா உடைய தாசை தந்து நிராசுரத்தை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தை உடைய கரம் ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்தும் தேவா அந்த காரியத்தை உடைய கரம் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையாயிரும் தேவா ஆண்டவரே நாளத்த கூட்டங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆத்துமாக்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் பேசும் அது நித்தியமான மோட்ச ராஜ்யத்தில் ஆண்டவரே பங்காளிகளாக ஆத்துமாக்களை கிருபையாக நீர் மாற்றியருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனே ஆதி திருச்சபையில் எவ்வளோ வல்லமையாக கிரியை செய்து 5000 மக்கள் ஆண்டவரே 3000 மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதை பார்க்கும் பொழுது அனுதினமும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் சொல்கிறேன். ஆதி திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை போல மாற்றும் இந்த சபையை மாற்றும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் உபதேசத்தில் அந்யோன்ய ஐக்கியத்தில் அப்பம் பிற்குதலில் ஜெபம் பண்ணுதல் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த உறுதிப்பாட்டை தாரும் தேவா. நீர் மாற்ற வேண்டும் இந்த சபையில் உரிமையை தர வேண்டும். அருமையானங்கள் சவர்களுக்காக உழைக்கிற ஊழியர்களுக்காக சபைகளுக்காக இந்த ஆண்டவரே ஐக்கியத்தின் சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தாரும். ஒவ்வொரு சபையிலும் ஆவியானவரே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை தாரும். மிகப்பெரிய ஆவியானுடைய வல்லமையான உயர்மகிழ்ச்சியை அனுப்பி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவா நீர் விட்டுவிடாதரும் மத்தியில் எழுப்புதலை தாரும். இந்த சபையில் உயர்மகிழ்ச்சியை தாரும். ஆத்துமாக்கள் ஆண்டவரே கர்த்தாவே மனம் திரும்ப வேண்டும். சிலுவையில் அறைந்த அந்த மக்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி தேவனே மாற கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். என்னால் செய்யக்கூடாசியமான காரியம் ஒன்றோ இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக தேவாவியானவரே இருதயங்களை குத்தும்படியாக நீர் ஒருவரே செயல்பட முடியும். இருதயங்களை உடைக்கிறவர் நொறுக்குகிறவர் ஆவியானவரே நிரதமாக செய்து வழிநடத்தி கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் என்னை ஆட்கொண்டர்களும் என்னை வெறுமையாக்கும் ஆண்டவரே. என்னை வெறுமையாக்கும் கிறிஸ்து இல்லாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே காணப்படக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உமக்கென்று வாழ்கிற கிருபை எனக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. கிருபை தேவனே உமக்கென்று வாழ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை குறித்த பாரத்தையும் பரிதாபத்தையும் எனக்கு தாரும். எனக்கு தாரும் தேவனே. என் கண்களுக்கு முன்பாக அழிந்து போய் கொண்டு ஆத்துமாக்களை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே மீட்பினுடைய ஒரே நம்பிக்கை சிலுவை மட்டுமே. தேவனே சிலுவை ஆண்டவரே. நான் உயர்த்தப்படும் பொழுது ஆத்துமாக்களை என்ன எடுத்துக்கொள்வேன் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவரே இழக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவராக இயேசுவை கனப்படுத்தும்படியாக இயேசுவையே இந்த உலகத்தில் காட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவரே முழுமையாய் நீ செயல்படுகிற நம்முடைய ஆண்டவரே அந்த மகத்துவமான செயலுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இறைக்களின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவா நீர் இறங்கி வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும். அருமை பிதாவே நீ ஜெபத்தை கேட்க இருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் வீணல்ல. ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறவர், ஜெபத்தை கேட்டு உதவி செய்கிறவர், ஜெபத்தை கேட்டு பரித்துத்தான் அனுப்புகிறவர் தேவாவியானவரே இறங்கும் கர்த்தாவே. நீர் இறங்கி வழி நடத்தும் தேவாவியானவரே. பரத்தினுடைய ஒத்தாசை தந்த ஆசீர்வதியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் ஆண்டவரே நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தேவாவியானவரே பரிசுத்தமான தேவனே என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும் தேவனே. ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும் கர்த்தாவே. உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்மை கனப்படுத்தும்படியாக ஏறெடுக்கிற இந்த காரியத்தில் உம்முடைய ஆண்டவரே கிருபை இருக்க ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கம் இருக்கவேன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவா நீர் கிருபையாகிறோம். ஆண்டவரே நீர் கிருபையாகிறோம். கர்த்தாவே நீர் கிருபையாகிறோம். இந்த காரியத்துக்கு உம்முடைய கருளை ஒப்பு கொடுக்கிறேன். தேவா நீர் கிருபையாயிரம். அது சரி செய்யப்பட வேண்டும். தேவா நீர் உம்முடைய தாசை தந்து இந்த காரியத்தில் அனுக்கிரகத்தை ஆண்டவரே நீர் அளவில்லாமல் கட்டளையிட ஜெபிக்கிற தேவா. இந்த காரியத்தில் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய காரியம் உம்முடைய ஒத்தாசை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய காரியம் ஆண்டவரே நீர் கிருபையாகிறோம்.
கர்த்தாவே எனக்கு கிருபையாயிரும். நாத்து மக்களை மீட்டுக்கொள்ளும். தேவா தேவா போக்கில் தம்முடைய பாதுகாப்பை தாரும். உடைய கிருபை இருக்கட்டும். கரிஜிக்கிற சிங்கம் போல இவனை விழுங்கலாம் என்று வயதேடி சுற்றி தருகிற உடைய எல்லா பாயங்களை நிர்மலமாக்கி போடும். ஆண்டவரே உடைய எல்லா காரியங்களை நீர் ஆண்டவரே கர்த்தாவே நொறுக்கி போடும். ஆழமாக ஆண்டவரே கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை இழுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தர்மையான விளக்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் வீணல்ல, ஜெபம் ஒரு பெரிய முதலீடை போல ஆண்டவரே ஜெபமானது ஒரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை மாற்றும்படியாக ஆண்டவரே இல்லை. அதே விதமாக கர்த்தருடைய வார்த்தை மாறுவதில்லை, ஜெபம் மாறுவதில்லை, ஜெபத்தின் வாக்குறுதிகள் மாறுவதில்லை. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.